ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரேணுகா மாலதி சமையல். நம்ம இன்னைக்கு தீபாவளி ஸ்வீட் மஸ்கோ தல்வா தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை, 100 கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, பசுநெய், ஏலக்காய் பொடி, ஃபுட் கலர், முந்திரி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம அல்வா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கடாயை வச்சுக்கலாம். இதில் நம்ம நெய் விட்டுக்கலாம். கீ வந்து கொஞ்சம் சூடாகட்டும், அதாவது நெய் சூடாகட்டும். இப்போ இதெல்லாம் நம்ம முந்திரி போட்டுக்கலாம். நம்ம முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்கள், முந்திரி வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு. இப்போ நம்ம இதை செப்பரேட்டாக எடுத்து ஒரு பவுல் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதில் சர்க்கரையை போட்டுக்கலாம். சர்க்கரையை சேர்த்தாச்சு. அதில் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா சுகர் வந்து கரையிற அளவுக்கு கரைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், சுகர் நல்லா கரையுது. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ அங்கே வந்து சுகர் சிரப் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் அந்த கன்சிஸ்டன்சி வரல. நம்ம அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கம்பி பதம் வேணும், சும்மா லைட்டாக. இப்போ அதுக்குள்ளே வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இது வந்து அங்கங்கே அந்த கட்டி ஆகாமல் அந்த அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டால் போதும். அதுக்காக இந்த மாதிரி பீட்ரு வேணும்லாம் எதுவும் இல்லை. நம்மக்கிட்ட வந்து ஸ்பூன் இருக்கு இல்லையா, ஃபோக் ஸ்பூன் கூட வச்சு நம்ம கரைக்கலாம். பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு நல்லா தண்ணியாக இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கணும். இங்கே சுகர் சிரப்பும் நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம அந்த கம்பி பதம் வர அளவுக்குலாம் வெயிட் பண்ணணும்லாம் எதுவும் இல்லை. அந்த சுகர் சிரப் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வரணும், அதுக்காக தான். இப்போ நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, அதை வந்து அதில் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து இப்படியே கொஞ்சம் நேரம் கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா அந்த இறுகிட்டு இருக்குது பதம் வந்து நல்லா. உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த கரண்டியில்? அந்த கரண்டியில் எடுத்துக்காட்டு பாருங்களேன் எப்படி இருக்குது. நம்ம வந்து ஊற்றும்போது தண்ணியாக கரைச்சி தான் ஊற்றணும். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இது கொஞ்ச நேரம் அந்த மாதிரி இருக்கட்டும். நம்ம அப்புறமா வந்து ஃபுட் கலர், ஏலக்காய் தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இறுகிடுச்சு உங்களுக்கு தெரியுதுங்களா? கொஞ்சம் பார்க்கும்போது தண்ணியாக இருந்தது. இப்போவே இதில் வந்து நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் அதில். இப்போ இதை நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம் ஃபுல்லாக. பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்குது. நாங்கள் வந்து இதில் க்ரீன் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இறுகி நல்லா இருக்குது பார்க்கவே. இது அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ண வந்து சைடில் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் தேங்காய் எண்ணெய் போட்டு செய்யலாம். தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் கூட நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் கூட போட்டு செய்யலாம் நம்ம. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ மறுபடியும் வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் 6 ஸ்பூன் தான். இதில் 2 ஸ்பூன் விட்டுமா? ஃபஸ்ட் நம்ம 2 ஸ்பூன் ஆட் பண்ணி கிளறிட்டோம். இன்னும் 2 ஸ்பூன் 6 ஸ்பூன் விட்டால் போதும். ரொம்ப நெய்யில் விடணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் எண்ணெய் செய்யணும். சில பேர் வந்து ஐயோ நெய் போட்டு தான் செய்யணுமான்லாம் யோசிக்க வேண்டாம். நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெயில் பண்ணி. இந்த செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருக்கும் இல்லையா, அது வந்து ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் சைட்லலாம் எதுவுமே ஒட்டலை. எப்படி இருக்குன்னு நல்லா இருக்குது பார்க்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த அல்வாவோட ஃப்ளேவர் பாதி வருது இப்போவே. அந்த நெய்யோட வாசனை எல்லாமே சேர்ந்து. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சைடில் எங்கேயும் ஒட்டவே இல்லை. நல்லா இருக்குது. நல்லா இறுகிட்டு இருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இறுகிட்டு இருக்கு. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா இறுகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஒட்டாமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வரணும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான். இப்போ அகைன் வந்து நம்ம 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். எல்லா சரௌண்டிங்லேயும் பரவுற மாதிரி இது பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா இருக்கட்டும். பாருங்கள் நல்லா அல்வா வந்து ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு வர மாதிரி இருக்குது. ரொம்ப தனித்தனியாக பிரிஞ்சு போகாத மாதிரி இருக்குது. நெய் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
இதுக்கு இப்போ ரெடி ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து பிளேட்டில் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதில் ஊற்றி ஆற வைக்கிறோம் இல்லையா, அதனால் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு தட்டில் இல்லை ட்ரே கூட எடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து ஆயில் இல்லை கீ ஏதாச்சும் வந்து சுற்றி அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் அது ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம இறக்கிக்கலாம். இது வந்து இப்போ நம்ம இந்த கொஞ்சம் அந்த பபிள்ஸ்லாம் அடங்கட்டும். இது இப்போ ஒரு தடவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த பபிள்ஸ் எல்லாமே இதுவாக ஆஃப் ஆகிடும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்குது பார்க்கவே, எங்கேயுமே ஒட்டலை, நல்லா இதுவாகிடுது. பாருங்க எப்படி இருக்குன்னு, சுத்தமாக கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இதை நம்ம வந்து பிளேட்டில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து நம்ம ஒரு தடவை டேப் பண்ணிக்கலாம், அதாவது தட்டிக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் அந்த இறுகிடும் இல்லையா, நம்ம ஆற வைக்கும்போது அந்த இறுகிற பதம் வரும். அதனால் நம்ம அது ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அல்வா செய்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். தேவைன்ற அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாவோ இல்லை நிறையவோ செஞ்சுக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்காது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா அல்வா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் அல்வா ரொம்ப பிடிக்கும். அவங்களாம் வந்து நம்ம கடையில் போய் வாங்குறதுக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து நிறைய அல்வா செய்யலாம். இது வந்து நாங்கள் மஸ்கோத் அல்வா தான் செஞ்சுருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அல்வா நல்லா இறுகிடுச்சு, பார்க்க நல்லா இருக்குது கலர்ஃபுல்லாக. இப்போ நம்ம இது வந்து கட் பண்ணிக்கலாம் வாங்க. இது வந்து நாங்கள் மீடியம் சூட்லேயே கட் பண்ணுறோம், அதனால் இப்படி இருக்குது. இதை நம்ம நல்லா ஆற வச்சு கட் பண்ணும்போது கரெக்டாக ஷேப்பாக பீஸாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம செஞ்ச இந்த மஸ்கோத் அல்வா எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குதுன்னு. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இறுகி இருக்குன்ட்டு. நல்லா சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மோர் தென் வீடியோஸை பார்க்க ரேணுகா மாலதி சேனலுக்குள்ளே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க சாப்பிடலாம்.